உட்காரு. இந்தா. என்னம்மா அப்படி பார்த்துட்டு இருக்க? நீ தினமும் பால் குடிப்பதானே? பால் குடிச்சாதானே உனக்கு தூக்கம் வரும். கரெக்ட். பால் குடிச்சா உடனே தூக்கம் வருமா இல்ல ஒரேடியா தூக்கம் வருமா? என்ன பாரதி, என்ன சொல்ற நீ? என்ன சொல்லணும்? நீயும் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றியா? சொல்லு பிரதீப், சொல்லு பிரதீப். என்ன பாரதி, ஏன் என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்க? நான் எதுக்காக உன்னை கொலை பண்ணணும்? அப்புறம் எதுக்காக நான் சாப்பிடுற பால்ல நீ டேப்லெட் கலந்து கொடுக்கணும்? நேத்து நைட்டு எப்படிடா அவ்வளவு அசந்து தூங்கிட்டோமே நான் யோசிக்கும் போது இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி நான் குடிக்கிற பால்ல ஏதோ டேப்லெட்ட கலக்குறேன். என்ன டேப்லெட் அது? எதுக்காக இப்படி பண்ற? சொல்லு பிரதீப், சொல்லு பிரதீப். சொல்லு பிரதீப். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத பாரதி. என்கிட்ட அதுக்கு பதில். என்ன பேசுற பிரதீப்? ஒருத்த என்ன கத்தியால குத்த முயற்சி பண்ணிருக்கான், பாம்பு வச்சு அழிக்க ட்ரை பண்ணிருக்கான். நீ ஒரு பக்கம் டேப்லெட் கலந்து கொடுக்கற. இன்னும் என்ன வேணும்? சொல்லு பிரதீப். என்ன லவ் பண்றேன்னு சொன்னல, என் வாழ்க்கையே நீதான்னு சொன்னல, கண்ணுக்குள்ள என்ன பொத்தி வச்சுப்பேன்னு சொன்னல, ஆனா இப்போ என்ன புதைக்க ரெடி ஆயிட்டியா? இங்க பாரு பாரதி, என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுன வேண்டாம் பாரதி. பின்னாடி நீதான் ஃபீல் பண்ணுவ. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். இப்ப நான் செஞ்சதுக்கு காரணமும் உன் நல்லதுக்காக தான். என்ன நல்லது என்ன கெட்டது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு பிரதீப், என்ன மாத்திரை இது? எதுக்காக தினமும் இந்த மாதிரி கலந்து கொடுக்கற? பிரதீப், நீ இப்ப சொல்லலன்னா நான் வீட்ல எல்லாரையும் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். உன்னையே நம்பி வந்த எனக்கு நீ பண்ற காரியம் இதானா? சொல்லு பிரதீப், சொல்லு சொல்லு. This is the limit. இதுக்கு மேல நீ சொல்லலன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். இது உன் தாலி மேல சத்தியம். போதும் பாரதி, நான் சொல்றேன். இந்த மாத்திரை மார்ஃபின். இது விட்டமின் கலந்த தூக்க மாத்திரை. இதுல வேற எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. என்ன போட்ட உடனே நல்ல தூக்கம் வரும். அதனாலதான் இதை நான் உனக்கு கலந்து கொடுத்தேன். அதான் ஏன் எதுக்காக அப்படி செஞ்ச? நம்ம ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு நானும் அப்பாவும் ஜோசியர் வீட்டுக்கு போயிருந்தோம். எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு வருவாங்க. நீங்க என்னடானா கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? சாமி, கிட்டத்தட்ட நான் என்ன கேட்க வந்தனோ அதை நீங்களே சொல்லிட்டீங்க. என் பையன் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான். சரி, ஜாதகம் அது இதுன்னு சொல்லி இளஞ்சோடிகளை பிரிக்க வேணாமன்றதுக்காக நாங்களும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணத்தில் தான் சில விஷயங்கள் முறையாக நடக்கல. அட்லீஸ்ட் அவன் சாந்தி முகூர்த்தமாவது முறையாக நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அதான் உங்களை பார்க்க வந்தோம். அதுக்கு ஒரு நல்ல நாள் குறித்து கொடுத்துட்டு அப்படியே பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். இது ரெண்டையும் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா எங்கள் மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும். பெரியவங்க எல்லாத்துக்கும் நாள் நட்சத்திரம் குறிச்சு வச்சதே ஒரு காரணத்துக்காக தான். ஆனா அதை இப்போ நிறைய பேர் கடைப்பிடிக்கிறதே இல்ல. போனது போகட்டும். இப்ப அவங்க கிரக நிலைய பார்த்துட்டா எல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும். ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரெண்டு பேருக்குமே சூரிய லக்கணத்துல ஜாதகம் அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு 7ல செவ்வாய் இருக்கு. உங்க பிள்ளைக்கு
ராசிநாதனே செவ்வாயா இருக்காரு. தின பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இப்படி 10 பொருத்தத்துல 8 பொருத்தம் பொருந்தி இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி பொருத்தமான ஜோடியெல்லாம் அமையாது. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு இந்த ஜாதகத்துல. என்ன சுவாமி, என்ன சொல்றீங்க? இப்பதானே 10ல 8 பொருத்தம் சரியா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள என்ன சிக்கல்? தம்பி, இந்த பொண்ணோட ஜாதகத்துல இப்ப சனி திசை நடக்குது. இந்த சமயத்துல நீயும் அந்த பொண்ணும் சேரவே முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடந்துச்சு? அதுதான் எனக்கு புரியல. ஆச்சரியமா இருக்கு. அக்னியால திருமண தடை வந்திருக்கணுமே. ஆமா சாமி, நீங்க சொல்றது சரிதான். அறுவை சிகிச்சை பண்ற இடத்துலயோ இல்ல உயிர் பலி கொடுக்கிற இடத்துலயோ தான் மாலை மாத்திருப்பீங்களே. ஆமா சாமி, சரிதான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் நான் தாலியை கட்டினேன். ஏதாவது சிக்கலுங்களா சாமி? 2 பேரும் தாலி கட்டி கணவன் மனைவியா ஆகியாச்சு. ஆனா இப்போ உடலால சேர்ந்தா அந்த பொண்ணுக்கு, அதாவது உங்க மனைவி உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கு. அது விபத்தாவோ இல்ல ரத்தம் வெளியேறி உயிர் போகக்கூடிய சம்பவமாவோ இருக்கலாம். இன்னும் ஒரு மண்டலம், அதாவது 48 நாளைக்கு அந்த பொண்ணுக்கு சனி திசை நடக்குது. அது வரைக்கும் உங்களுக்குள்ள உடலால எந்த ஒரு இணக்கமும் இருக்கவே கூடாது. சனி திசை முடியட்டும், அதுக்கப்புறம் நானே ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சு தரேன். சரிங்க சாமி. சாமி, மற்றபடி எந்த சிக்கலும் இல்லையே? ஒன்னும் சிக்கல்லாம் இல்ல. ஆனா இந்த விஷயத்த விளையாட்டா எடுத்துக்க வேண்டாம். சரிங்க சாமி, அப்ப நாங்க வரோம். வரோம் சாமி. வாங்க. பிரதீப், ஜோசியர் சொன்னதை கேட்டல, விளையாட்டுத்தனமா இருந்துடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் அந்த பாரதி ஏற்கனவே கத்தி குத்துப்பட்டு உயிர் பொழைச்சு இங்க வந்திருக்கா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்ப வருவனா வரமாட்டேனான்னு இருந்து உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். நம்ம வீட்டில் இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. பாரதி நம்ம குலத்தை வளர்க்க வந்த பொண்ணுடா. அவளை நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. நீங்க உங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கங்க, அது போதும். நான் பாரதி கிட்ட இதை பத்தி சொல்றேன்ப்பா. அவ கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. என்னடா பிரதீப், பாரதியை பத்தி நீ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? அவ ஏற்கனவே புரட்சி சட்டம் அப்படின்னு பேசுற பொண்ணு வேற. சயின்ஸ் இருக்கும்போது ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் எதுக்கு பாக்குறீங்கன்னு கேட்பா. ஜோசியர் சொல்லியிருந்தாலும் நாம இதை சம்பிரதாயமா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா இனிமே எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுடா. டேய், எனக்கு என்னடா, என் வாழ்க்கை முடிய போகுது. ஆனா நீங்க வாழ வேண்டியது, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீங்க சொல்றது சரிதான்ப்பா. நான் பாரதி கிட்ட நேரடியா சொன்னா கண்டிப்பா அவ ஏத்துக்க மாட்டான். அதனால நானே இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிறேன்ப்பா. பிரதீப், திரும்பவும் சொல்றேன்,
உன்னோட ஆசாபாசங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வை. ஏன்னா நமக்கு பாரதி நல்லா இருக்கும். சரிப்பா. வா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? எப்படியும் இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னா கூட இந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு நம்பியிருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொய்யோ உண்மையோ உன் உயிருக்கு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் என்னால எப்படி ஈஸியா எடுத்துக்க முடியும்? நீ எப்படியோ எனக்கு தெரியாது பாரதி. ஆனா நான் உன்னை பெட்டில் குத்துயிரும் கொலையுருமா பார்த்திருக்கேன். ஊர்ல இருந்து வந்து ஹாஸ்பிட்டல்ல உன்னை பார்த்தப்போ இனிமே வாழ்நாள்ல இப்படி ஒரு நிலைமையில உன்னை பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். இன்னும் சொல்லப்போனா பிரசவத்துக்கு கூட உன்னை படுக்கையில வச்சு பார்க்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்குமான்னு தெரியல. என்ன போய் இப்படி எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா எனக்கு உனக்கு முத்தம் கொடுக்கணும்னு. எங்க நான் சின்னதா சபலப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டா கூட தப்பாயிடுமே நினைச்சுதான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீ இது எதையும் புரிஞ்சுக்காம வாய் கூசாம கொலை பண்ற அது இதுன்னு எதையோ சொல்லிட்டு இருக்க. ஓகே, ஐம் சாரி பிரதீப். ரிலாக்ஸ் ப்ளீஸ் டா. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ். சரி விடு, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். ஆனா அப்பா பாவம் பாரதி, நம்ம மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு. அதான் ஜோசியர்கிட்ட நம்ம நல்லதுக்காக கேட்டு சொல்லியிருக்காரு. அதை மீறி நம்ம எதுக்கு செய்யணும் நீயே சொல்லு. மாமா, வேற ரூட்டை பிடிச்சு என் புருஷனை மயக்கி சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? வரேன் மாமா. நானும் டேக் டைவர்ஷன் எடுத்து உங்க ரூட்டுக்கே வரேன். வெயிட் பண்ணுங்க. நீத்தார் நெடுங்கோலம் நின்ற வழி நீர்த்தாயம் ஏத்தார் எங்கோலம் எங்குளத்தார் எம்பூரம் காத்தார் காரணத்தார் கரமேவி எல்புலமே கூத்தார் குடப்பெருமாள் கொண்டாங்கே எகிடவே மூத்தார் முதம்பேதம் முத்தாய் கூத்தார் குரல் எம்பும் பூமறையாய் பூனட்டும் காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே காருண்ய. நீங்க என்ன வேணும்? ஜாதகமா தோஷமா பலனா? என்ன தெரியல உங்களுக்கு? ஏன் வெத்தலையில மை போட்டு பார்க்கலாமே? இங்க பாருமா, என்ன வேணும் உனக்கு? நான் தான் பாரதி. சாந்தி முகூர்த்தம் நடந்தா உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு கட்டம் கட்டி வட்டம் போட்டீங்களே, அந்த பாரதி. சரவண பாண்டியனோட மருமக, பிரதீப்போட பொண்டாட்டி. அட நீயா? உட்காருமா. புதுசா கல்யாணமான பொண்ணு, சகல ஐஸ்வர்யமும் உண்டாகணும். உனக்கு ஜாதகத்துல சில சிக்கல் இருந்ததுமா. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மூணும் காலில்லாத நட்சத்திரம். உன்னோட ஜன்ம நட்சத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம், சித்திரை அவிட்டம் இந்த மூணும் உடம்பில்லாத நட்சத்திரம். இந்த மாசத்துல நல்ல முகூர்த்தம் எல்லாமே இந்த நட்சத்திரத்துல தாமா வருது. புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி
இந்த மூணும் தலையில்லாத நட்சத்திரம் உன் ஜன்ம லக்கணத்திலேயே சஞ்சரிக்குது. இப்படி ஒரு நாள்ல சாந்தி முகூர்த்தம் நடந்தா உன் உயிருக்கே ஆபத்துன்னு தான் உன் சாந்தி முகூர்த்தத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட சொன்னேன். அடடடடா, எக்ஸலன்ட். உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீங்க சேனல்ல உட்கார்ந்து ஜோஷிய சொல்லலாம். நீங்க இங்க இருக்கீங்க. மை காட். சோ எனக்கு பிரச்சனை இருக்கு, அதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? கண்டிப்பா அதாம்மா. ஏன்னா சரவண பாண்டியனுக்கு நான் தான் குடும்ப ஜோஷியர் வேற. அதான் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி வச்சம்மா. இங்க பாருமா, ஒரு நாளும் என்னோட வாக்கு மாறாதுமா. வாக்கு சுத்தம் எப்பவுமே இருக்கும். எங்க அப்பா ஜோசியர், தாத்தா ஜோசியர், எங்க குடும்பமே இந்த தொழில தாமா செய்றோம். எல்லாம் தெய்வத்தோட அருள் வாக்குமா. ஆ? ஆ. என் ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்குன்னு நீங்க கணிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சனி பக்கத்திலேயே சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அத பார்க்க மறந்துட்டீங்களே. என்ன சொல்றீங்க? சொல்றேன், அவசரப்படாதீங்க. ம்? ஹலோ. விக்ரம் மாமா, சொல்லு பாரதி. நம்ம ஜோசியர் சிம்மக்கல் சிரபூஞ்சி சார் வீட்ல தான் இருக்கேன். ஓகே. அவருக்கு சில முக்கியமான வீடியோஸ்லாம் காட்டணும். அப்பதான் அவரு பல பேருக்கு இன்னும் அருள் வாக்கு சொல்ல முடியும். அத நான் அப்பவே அனுப்பிட்டேன் பாரதி. அந்த கண்கொள்ளா காட்சி என்ன அவர் பார்க்கலையா? ஓ, அனுப்பிட்டீங்களா? ஆ. இப்ப காட்டுறேன் அந்த கண் கொள்ளா காட்சியை. காட்ட வருங்க. என்ன ஜோசியரே, வீடியோ நல்லா இருக்கா? டைம் பாருங்க. நல்ல நேரமா, ராகு காலமா, உடம்புல இல்லாத நட்சத்திரம், கையில இல்லாத நட்சத்திரம், இதெல்லாம் எங்க சஞ்சரிக்குதுன்னு பாருங்க. வேணும்னா 3D கிளாஸ் தரேன். ம்? ஐயோ, என்னம்மா இது? என் பொண்ணுக்கு என்னம்மா ஆச்சு? அவ எங்கம்மா இருக்கா? ஐயோ, யாரோ ஒரு கிராதக அவ கழுத்துல தாலி கட்டுவன் நின்னுட்டு இருக்கானே. அம்மாடி, அவளை ஒன்னும் பண்ணிடாதம்மா. அந்த சரவண பாண்டியன் சொல்ல சொன்னாரா? ஐயோ அம்மா, ஆமாம்மா, அந்த ஆளுதாம்மா மாத்தி சொல்ல சொன்னாரு. நானும் தெரியாதனமா மாத்தி சொல்லிட்டேம்மா. அம்மா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுமா. என் பொண்ணை ஒன்னும் பண்ணிடாதம்மா. நீயும் ஒரு பொண்ணு தானம்மா. அடச்சி, அந்த ஆளு காசை கொடுத்து கண்டதையே சொல்ல சொன்னா நீ ஓ இஷ்டத்துக்கு சொல்லி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுப்பியா? இதான் நீ ஜோசியம் பாக்குற லட்சணமா? உன்னெல்லாம் நம்பி தலையெழுத்தே மாறணும் வராங்க பாரு, அவங்கள சொல்லணும். இங்க பாரு, மரியாதையா நீ எங்க வீட்டுக்கு வந்து நீ சொன்னத அப்படியே மாத்தி சொல்லணும். ஜாதகத்தை தப்பா பாத்துட்டேன்னு சொல்லி பாரதியும் பிரதீப்பும் ஒண்ணு சேர்றதுல எந்த தடையும் இல்லைன்னு சொல்லணும். அப்படி நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். சாந்தி முகூர்த்தம் எனக்கு நடக்கணுமா இல்ல உங்க பொண்ணுக்கு நடக்கணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓ இல்ல, உங்க வாயில தான் இருக்கு. கோகில ஆண்டி மாதிரி நான் இல்லைன்னு அவங்க எல்லாரோட நினைப்பு. உருவத்துல மட்டும்தான் நான் கோகிலாவும் இருக்கேன்.